100% அமெரிக்காவோட இன்சைன் கேம் கிடையாது. அதில் வந்து பப்பட்டா, அதாவது யூஸ் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் தான். அந்த ஃப்ளைட்டில் முஸ்லீம்கள் ட்ராவல் பண்ணாங்களா? பண்ணாங்க. என்னென்னா அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டுங்க ஆகாமல் அப்படியே இருந்துக்குவாங்க. அதை அவங்க டாக்குமெண்ட் மட்டும் பண்ணிடுவாங்க. பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உலகத்துக்கு முன்னாடி அவங்க போட்டு காமிச்சிடுவாங்க, பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் நினச்சிக்கிங்க ஒரு பெரிய ஹீரோயிசம் பண்ணிட்டோம், அது பெரிய ஒரு சாதனை நாங்கள் பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டிட்டோம், அப்புறம் தெரியும் பாடம் யாருக்கு புகற்றப்பட்டதுன்ட்டு. இதுதான் இம்ரான் ஹுசேன் வந்து அவர் சொல்கிறார், இது இறுதி காலகட்டம், காட்சிகளை வந்து நீங்கள் வச்சு நம்பக்கூடாது, எது கண்ணில் பார்க்குறீங்களோ அதை வச்சு முடிவு. மூசா நபி எப்படி அந்த இடத்துல 3 இடத்துலையும் தடுமாறுவார், என்னங்க ஒரு போட்டை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படிம்பாரு. அப்புறம் அந்த போட்டை அடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். அப்புறம் ஒரு குழந்தையுடைய கழுத்தை திரிவி சாவடிச்சிருவார், அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். ஒரு அநியாயக்காரர்களுக்கு செவரு கட்டி கொடுப்பாரு, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். அப்போது இவன் உங்களை அடிக்க விட்றான் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, வெளிப்படையாக பார்த்து குஷியாக வரீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையான விஷயங்களை பார்த்தே. இப்போ ஈரான் அடிக்கலை, ஏன் அடிக்கலை அப்படின்னா வெளிப்படையாக பார்த்தே பாருங்கள், ஈரான் பயந்துட்டான், அவனுக்கு இதாகிடுச்சுன்ட்டு. அது பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எந்த விஷயமும் வந்து இதை ஆழமாக பார்க்கணுங்கிறது தான் நமக்கு வந்து கஹஃப் வந்து கற்றுக் கொடுக்குற விஷயம். அதே தான் சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, ரிசல்ட் இதுதான், இது நடக்க வேண்டிய ஈவெண்ட்டு, இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போது கிரேட்டர் இஸ்ரேல் என்ன ஆகும், கண்டிப்பாக உருவாகும். இவங்க நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹமாஸை அடிக்க முடியாது, ஹமாஸை ஜெயிக்க முடியாது. பார்த்திங்கன்னா இந்த வஹாபிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இந்த மாதிரி கிலாஃபத்தாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கட்டும், இதோட அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஒரு டச்சப்பே இருக்காது. ஆனால் தொடர்ந்து வீடியோ போட்டு குஷி போயிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி மெர்காவா டேங்க் அது காலி, இது காலி, அது போச்சு, இது போச்சு. என்ன சொல்கிறாங்க, அக்டோபர் 7 தாக்குதல் பதில் சொல்லுங்கள். ஒரே பேச்சு தான், ஏங்க அங்கே காசால் அடிக்கிறீங்க, ஏங்க ஸ்கூலில் பாம்பு போட்டிங்க. ஆமாங்க, சும்மா இருந்தால் நாங்கள் போட்டிருப்போம்மா, அக்டோபர் 7 அடிச்சிங்கள. இன்றைக்கும் அந்த பனை கைதிகளை வந்து அவங்க கண்டுக்காமல் அவங்க தான் அனுப்பியே வச்சாங்க, அவங்க தான் சாகட்டுங்கிறாங்க. அவங்க தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு, இவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதா இருந்தால் அவங்க இந்த நடக்கவே தடுத்துருக்கலாமே. அவங்க எதுக்கு பேச்சுவார்த்தை இது பண்ணணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பலி கொடுப்பாங்க, தன் சொந்த நாட்டு மக்களையே இவங்க பலி கொடுப்பாங்க. அமெரிக்கா கொடுத்துச்சு இல்லை 9/11. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. இதில் என்ன நடந்தது, பேர்ல் ஹார்பரில் என்ன நடந்தது, தன்னுடைய இராணுவ வீரர்களே காவு கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி தான் இவங்களுடைய கேமே. இது தான் இவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த காரணத்தை கொண்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக இஸ்ரேல் வந்து நீங்கள் மறுத்துட்டே இருக்கு. நீ கண்டிஷன் எதை வேணாலும் போடு. இப்போ வந்திருக்கிற ப்ரப்போசல் யாருது, பைடன்து, ஹமாஸோடையது கிடையாது. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் ஆகாமல் 2 மாதமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, கையெழுத்து போடுன்ட்டு. இது கொண்டு வந்து கொடுத்தது யார், கண்டிஷன்ஸ்லாம் அமெரிக்காது. ஆனால் யாரும் இஸ்ரேலை வந்து நிர்பந்தப்படுத்த முடியல. இப்போவும் என்னங்கிறான், 48 மணி நேரம் ரஃபா பார்டரில் பாம்பிங் நடக்கக்கூடாது, இஸ்ரேல் அதாவது எகிப்திலிருந்து எய்டு வர்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறது ஹமாஸுடைய கோரிக்கை. இவன் என்ன சொல்கிறான் நேத்தன்யாஹூ, போன வாரத்தில் 2 லாங்குவேஜில் ஸ்பீச் பேசியிருக்கான். ஒன்று ஹீப்ரூவில், இன்னொன்று இங்கிலீஷில். உலக மக்களுக்கு நியூஸு போர்டு வச்சுட்டு அவனும் மாரிதாஸ் மாதிரி உக்காந்துட்டான். போர்டை போட்டு இப்படி பாருங்கள், நான் இது பண்ணியிருக்கோம், இத்தனை ஒரு வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், இந்த 48 மணி நேரம் மட்டும் நாம் ஹமாஸுக்கு கொடுத்தா நான் 48 வருஷம் பேக்கில் போயிடுவேன். 48 மணி நேரம் நான் கொடுத்தா 48 வருஷம் என்னை கொண்டு போய் பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, 48 வருஷம் இதை வந்து அவன் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறான். எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. டோட்டல் காசா வந்து வாஷ் அவுட் பண்ணியாச்சு, ஃபிலடெல்ஃபி காரிடார் பிடிச்சாச்சு, ரஃபா கிராசிங்கே பிடிச்சாச்சு, இந்த பக்கம் இதில் அடிக்கிறான். இப்போ வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கிறான், எங்கே வெஸ்ட் பேங்க்கில், இங்கே இருக்கக்கூடிய அந்த மெயின் ஜெருசலம் இருக்கு இல்லையா, ஜெருசலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கான், வெளியே போங்க, இங்கேருந்து வெளியே போங்கன்றான். எங்கடா போக சொல்கிறேன், எங்கடா போக சொல்கிற, எங்கடா பள்ளிவாசலுக்குள்ளேருந்து கூட வெளியே துரத்தனான். இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டான், போட்டு ஈரானுடைய இதில் உள்ளே பூந்து ஹமாஸுடைய லீடரை அடித்தான், ட்ரோன் தாக்குதல். பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ண போகிறேன்னாங்க. ஹிஸ்புல்லா எங்கே இருக்காங்க, லெபனான். அட்டாக் பண்ணால் என்ன நடக்கும், லெபனானு பிடிச்சிருவான். அதே சமயம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களை ஜெயிச்சிடலான்னு நம்புகிறாங்க. இவங்க யூதர்கள் கிடையாது, இவங்க யாஜூஜ் மாஜூஜ். இவங்களை தடுக்க மட்டும்தான் முடியும், ஜெயிக்க முடியாது. இங்கே துல்கர்னன் என்ன பண்ணுறாங்க, தடுத்தாங்க, ஜெயிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலை. இவங்களை ஒரு காலத்துலேயும் யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்புலேயே இவர்கள் ரொம்ப வலிமையான ஒரு படைப்பு. அப்போ இவங்களை எப்படி கண்டெயின் பண்ண முடியும், ஐநா சபையை போயோ அல்லது அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தோ
அல்லது ஒரு சொசைட்டியோடைய ப்ரெஷர் கொடுத்து மட்டும்தான் அவங்கள வந்து கண்டெயின் பண்ணி வைக்க முடியும். இவங்களை வந்து அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடலான்னு இவங்களை யாரும் நம்ப வச்சாங்க பாருங்கள். ஹமாஸை நீங்கள் வந்து இந்த தாக்குதல் பண்ணியோ அல்லது ஹிஸ்புல்லா வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 மிசைல் அடித்தா 1000 அடித்தா என்ன, அவன் அடித்தா தாங்க மாட்டாங்க. அவனுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் கூட விட்டுருங்க, அவனுடைய ஏர் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, எவ்வளோ வலிமையானது. எந்த அளவுக்கு இவங்க வந்து இது இருந்தால் அரசு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஒன்றுமே உங்களால் பண்ண முடியல. அப்போது இதுதான் இஸ்ரேலுடைய பலம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்ரேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈசா நபி வர்ற வரைக்கும் இஸ்ரேலுடைய டவுன்ஃபால்லாம் சாத்தியமே கிடையாது. அவங்க மேலே தான் போவாங்க. அடுத்து அவங்களுடைய கோல் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா இவங்க நீங்கள் நினைக்கிற பனி இஸ்ரேல்கள் இவங்க கிடையாது. இவங்க யாஜூஜ் மாஜூஜ். இவங்களுக்கு ஈவு இறக்கம்ங்கிறதே கிடையாது. அங்கே இருக்கிற பனி இஸ்ரேல்களே இவங்களை என்ன பண்ணுறதில்ல, சப்போர்ட் இவங்களுக்கு இது பண்ணுறதில்ல. இப்போ இப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி இப்போ இங்கே அரபுகள் என்ன பண்ணிட்டாங்க, ஹமாஸை அழிக்கிறதுக்கு இவங்களே ஒரு ஸ்டேஜ் வந்து இவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அல்லாவுடைய சுன்னத்து எப்படி, நீ என்ன சூழ்ச்சி பண்ணுறியோ அதே சூழ்ச்சியில் அல்லாஹ் அவங்கள சிக்க வச்சுருவோம். இப்போ இதிலே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அடுத்து வந்து இப்படியே வந்து இந்த இனப்படுகொலை ரொம்ப ப்ரெஷர் போட்டு பில்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டோட்டலாக அந்த பார்டர்ஸ் எல்லாமே அன்சேஃப் ஆகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எகிப்துக்குள்ளே வருவாங்க, ஜோர்டானுக்குள்ளே வருவாங்க, பக்கத்தில் கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே வருவாங்க. இப்போ அந்த இராணுவம் வந்து சுடுமா, அபயம் தேடி வர்ற அந்த குழந்தைகளையும் அந்த பெண்களையும் பார்த்து சுடுமா? கண்டிப்பாக சுடாது. அப்போ அந்த மாதிரி வரும்போது முழுக்க என்ன ஆயிரும், அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கங்களை பிடிங்கி எறியப்பட்டுரும். அப்போ கடைசியாக என்ன நடக்கும், அப்படியே இஸ்ரேலுக்கும் முஸ்லீம்களுக்கும் வார் நடந்துச்சுன்னா அப்போ எல்லா நாடுகளும் இறங்க வேண்டியது வரும். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்துருச்சு, அடுத்தடுத்து பயங்கரமாக தாக்குதல் தொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ எகிப்து என்ன சொல்கிறான், நீ கம்முன்னு இல்லைன்னா நாங்களும் இறங்க வேண்டியது வருங்கிறானா? அவனா யோகியனா? அவன்லாம் நல்லவன் கிடையாது. எகிப்து நல்லவன் கிடையாது, துருக்கி நல்லவன் கிடையாது. இப்போ இங்கே யாருமே கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் என்ன, இவங்களுக்கெல்லாம் இன்டர்னல் ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். முஸ்லீம்கள் வந்து என்ன, நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்துக்கிட்டு யூதன் வந்து போட்டு நம்ம முஸ்லீம்களை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறீங்கன்னு ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். அப்போது இவங்க இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது என்ன வச்சுருக்கிறாங்க, அமெரிக்கா வந்து பல இடங்களில் பேஸ் வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக காமிச்சு ஈரானுடைய அந்த 80s நடந்த அந்த ஈரானியன் ரெவல்யூஷனை வந்து காரணம் காமிச்சு உங்களுக்கு வந்து நாங்கள் மன்னராட்சிக்கு வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி தரோன்னு சொல்லி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 28, 29, 30 இடங்களில் வந்து அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்குது, நேட்டோடைய பேசஸ்ஸு மிடில் ஈஸ்டில் இருக்குது. அந்த பேசஸுக்கு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குதுன்னா, அந்த பேசஸ் எதுவுமே வேறு எந்த இதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த பேசஸ் எதுவுமே எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்கா தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. இங்கே அரபு நாடுகளுக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் அந்த பேசஸ் வந்து பயன்படுத்தணும். இப்போ இஸ்ரேலுக்கு சண்டை நடந்துச்சுன்னா இப்போ இந்த பேசஸ் வச்சுட்டு அமெரிக்கா சும்மா இருப்பான், இங்கே இருந்துட்டு இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ இஸ்ரேலுக்கு இவன் ஹெல்ப் பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த ஒப்பந்தம் முறிஞ்சிரும். இப்போ அந்த ஒப்பந்தம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ரோமர்களுக்கும் அரபுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும், அந்த ஒப்பந்தம் முறியும்ட்டு. அது இந்த ஒப்பந்தமாகவும் நம்ம அப்போ என்ன நினச்சோம், பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் அப்படின்னு நினச்சோம். அதுவும் முறிஞ்சிருச்சு ஆல்ரெடி, இன்க்ளூடட். இப்போது இன்னொரு ஒப்பந்தமும் அவங்களோட இருக்குது. என்னன்னா, வச்சிருக்கிற அந்த வெப்பன்ஸ் எதுவுமே வேறு எந்த பர்பஸுக்கும் பயன்படுத்தக்கூடாது. புரியுதில்ல? அந்த ஹதீஸ் வரும் பாருங்க, புகாரியில் 3176. ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டு அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள். இவங்க வச்சிருக்கிற இந்த இது இப்போ சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுதுன்னு வச்சிங்க, அல்லது ஃபண்டிங் வெளிப்படையாக தன்னுடைய நிலைப்பாடு டிக்ளேர் பண்ணுதுன்னு வச்சிங்க, அழுத்தத்தின் காரணமாக, மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக பண்ணுதுன்னு வச்சிங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கன் பேஸு, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸு என்ன பண்ணும், சவுதி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆக்ஷன் பண்ணுவாங்க, அல்லது அங்கே போராடக்கூடிய மக்களுக்கு தூக்கி ஆயுதத்தை கொடுத்துட்டு நவுந்து நின்றுக்குவாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு சில்மை. இவங்க வேலையே தான் போருக்கு பத்ருக்கு எப்படி இழுத்துட்டு வந்துட்டு பாதியில் கழட்டி விட்டு போகிறது, இதுதான் இவங்களுடைய சுண்ணத்து. காலாகாலமாக இப்லீஸோடைய சுண்ணத்து. அந்த சுண்ணத்து தான் இவனுங்க ஃபாலோ பண்ண போகிறானுங்க. அப்போ அந்த ஒப்பந்தம் மோசடி செஞ்சப்படும். பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக 80 கொடிகளின் கீழ் அணிவகுத்து அவர்கள் வருவார்கள். ஒவ்வொரு கொடிக்கும் கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள். அப்படி அப்போ நேட்டோவுடைய ஒரு டிவிஷனுடைய கவுண்ட்டு தான் என்ன, 12,000ங்கிறது ஒரு டிவிஷனுடைய கவுண்ட்டு. அப்போது நேட்டோ வெர்சஸ் அரபுகள் யுத்தம் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு,
இப்போ இந்த அக்டோபர் 7 இந்த தாக்குதல் ப்ளஸ் இந்த யமன்லேருந்து இந்த புறப்பட்ட நெருப்பு சொல்கிறேன்ல, ஏன்னா அதாவது ஈசா நபி வர்றதுக்கு முன்னாடி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும் அப்படின்னா அரபு தீபகற்பத்தில் ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி கண்டிப்பாக அப்போ இருக்காது. அப்போது ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கேருந்து படையை எடுத்துகிட்டு போகிறாங்க, சவுதியிலேருந்து படையை எடுத்துகிட்டு போகிறாங்க, கான்ஸ்டான்டினோவில் ஜெயிக்கிறாங்க. அப்போ போகிற வழியில் எந்த ஒரு செக் போஸ்ட்டும் அவங்களுக்கு இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுமா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பொன் விளையிற பூமி. இன்றைக்கும் சவுதி விசாவுக்கு எவ்வளோ கிராக்கி. இன்றைக்கி இருக்கிற 15 செப்டம்பர் 2024 கூட சவுதி விசா எவ்வளோ வேல்யூபிள். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அவ்வளோ வரும்னு நினைக்கிறேன், தெரியல. மொத்தத்தில் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு தான் அந்த வேலைக்கு வந்து மதிப்பாக போகிறாங்க. அப்போ சும்மா கடந்து போகிற அளவுக்கு அந்த ரோடு வந்து வெறிச்சோன்னு ஆயிரும், ஒன்று ட்ராவல் இல்லாமல் ஆயிடணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும்போது தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் இந்த போர் எப்படி டெவலப் ஆகி பில்ட் ஆகி போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தோம். நம்முடைய இராணுவ அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, ராஜ்நாத் சிங், அவர் வந்து இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் பேசுகிறார். நம்ம வந்து உலகின் பல பாகங்களில் சென்று போரிடக்கூடிய சூழ்நிலை வரலாம். எங்கே? இந்தியாவுக்குள்ளே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, உலகின் பல பாகங்களில் நாம் வெளியே போய் நம்ம சண்டை போடுறதுக்கு ஆன சூழ்நிலைகள் வரலாம். வானத்தில் சண்டை போடுறதுக்கான சூழ்நிலையும் வரலாம். எது? சேட்டலைட்ஸ் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான சூழ்நிலை வரலாம். எதுக்கும் தயாராக இருங்க, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிங்க. பங்களாதேஷ் பக்கத்தில் நாடுலாம் பாருங்கள். பங்களாதேஷில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்குன்னா ஒரு வேர்ல்டு வாரை நோக்கி போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட அதான் சொன்னல, இந்த யமன்லேருந்து வந்த அந்த ஸ்பார்க், அந்த பிளாக்கெடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துடைய அந்த டோட்டல் வரலாற்றையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலைகள் மாறிட்டுருக்கு. நண்பர்கள் எதிரி ஆகிறாங்க, எதிரிகள் நண்பர்கள் ஆகிறாங்க, புதிய கூட்டணிகள் உருவாகுது, பழைய கூட்டணிகள் கலட்டி விடப்படுது. நேற்று வரைக்கும் மாமா மச்சான்னு பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 என்னவோ தான் ஒரு மகாபலிபுரத்தில் ஜி ஜின்பிங்கும் மோடியும் நின்று அப்படி ஃபோட்டோ ஷூட் அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ கிராண்டாக பண்ணி சென்னையை டெக்கரேஷன் பண்ணேன். அதே வருஷம் எண்டுக்குள்ளே கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை. அப்போ எவ்வளோ வேகமாக சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ அந்த கிரேட்டர் இஸ்ரேல் இது எல்லாமே இந்த ஈவெண்ட்டு எதுவுமே இங்கே இப்போ பிரிக்க முடியாது. பார்த்தீங்களா? அப்போ அந்த எக்கனாமிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், தஜ்ஜாலாக இருக்கட்டும், யாஜூஜ் மாஜூஜாக இருக்கட்டும், ஈசா நபியுடைய வெளிப்படுதலாக இருக்கட்டும், கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், யமன்லேருந்து புறப்பட்ட நெருப்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மிடில் ஈஸ்ட்டு சுற்றி அந்த ஜெருசலத்தை மையமாக வச்சு. அதனால தான் ஜெருசலத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு ஜெருசலத்தை பற்றி தான். ஏன்னா அதில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அதோடைய புனிதத்தன்மை என்ன, அங்கே வந்து பூர்வீக மக்கள் அதெல்லாம் 2ஆம் பட்சம், அது உம்மத்துகளுக்கான சண்டை. இப்போ அந்த ஹரமுடைய நிர்வாகம் எந்த உம்மத்துக்கிட்ட இருக்கணுங்கிறது தான் அங்கே சண்டை போயிட்டுருக்கு. இங்கே யார் மூத்தக்கூடிய யார் பூர்வீக கூடி என்ன எத்தனை தலைமுறைக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனைலாம் இங்கே அது கிடையாது. தஜ்ஜால் வெளிப்பட்டதுக்கப்புறம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இது மாதிரி தான் இருக்குது. சட்டுன்னு எப்போ மாறும் சூழ்நிலை சொல்ல முடியாது. 1 வருஷம் 2 வருஷங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது கணிக்க முடியாது. டக்கு 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 டக்குன்ட்டு நடந்துடும். ஒரு ஸ்பார்க் நடந்துருச்சுன்னா போதும், நியூக்ளியர்லாம் டக்கு டக்கு டக்குன்ட்டு போயிடும். ஏன்னா போர் இது ஆல்ரெடி தொடங்கிருச்சு. நம்ம சொல்கிற அந்த 6 வருஷம் 7 வருஷமான அந்த காலகட்டத்தில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். அது இன்னும் எவ்வளோ தவணை இருக்குதுன்னு தெரியாது. இங்கேருந்து இன்னும் 6 வருஷமா இல்லை ஆல்ரெடி அதில் 6ல் 2-3 வருஷம் போயிருச்சா தெரியாது. அக்யூரேட்டாலாம் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து கிட்ட சொல்ல முடியும். ஸோ இது எல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்னேன்ல முன்னறிவிப்புகளில் உபதேசங்களும் இருக்குன்ட்டு. இப்போ இந்த கன்க்ளூஷன் வரும், 10 அடையாளங்கள் பார்த்தாச்சு, இவ்வளோதான். இதை போட்டு ரொம்ப நோண்டி இது பண்ணி, அது முன்னாடி கூட ரஜாக் பேசும்போது கூட சொன்னார்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா உடனே போகாதீங்க, தாராளமாக போங்க. உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சாவு அங்கே தான், எங்கே எழுதியிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போயே தீருவீங்க. ஆனால் அட்வைசபிள் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தா அட்வைசபிள் கிடையாது. வெளிநாடுகளில் போகிறது, இங்கேயே ஏதோ ஒரு தொழில், அதுவும் இங்கேயும் நகரங்கள்லேருந்து முடிஞ்சால்
ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க நகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறது பெட்ரு. ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க அவங்க இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது, அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க எங்கே வேணாலும் ஜாலியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன போக போகுது? ஒன்றும் போக போகிறது கிடையாது. ஆல்ரெடி அவங்க அதே நிலையில் தான் இருந்தாங்க, அதே நிலையில் தான் வரப்போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ எதுக்காக அது சொல்கிறோம் அப்படின்னா, ரசூலா சொல்கிறாங்க பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 6 அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன் விரைந்து நற்செயல் புரிந்து விடுங்கள், சீக்கிரமாக நற்செயல் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று தஜ்ஜாலு, அதுவும் பாருங்கள் 10 அடையாளத்துலேருந்து தான் வருது. இன்னொன்று என்ன? புகை மூட்டம். இன்னொன்று பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகுதல், ஒட்டுமொத்தமாக ஏற்படும் யுக முடிவு நாள். எது? மறுமை நாளை சொல்கிறாங்க. அது வர்றதுக்கு முன்னாடி செயல்பட்டுருங்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரும் மரணம். அப்போ இதில் புரிஞ்சிருச்சா? டோட்டல் ஸ்ட்ராட்டஜி இதில் புரிஞ்சிருச்சா? ஒரு மவுத் வந்தாலும் உங்கள் அமல் கட்டாயிரும். மறுமை நாள் வந்துருச்சுனாலும், உலகமே அழிக்கப்பட்டுருச்சுனாலும் உங்கள் அமலுடைய அந்த இது அக்கௌண்ட் புக்கு கட்டாயிரும். அடுத்தது என்ன? ஒரு 4 விஷயம். தஜ்ஜால் வெளிப்படும் போது செயல்பட முடியாது. அதே மாதிரி புகை மூட்டம். போர் காலகட்டங்களில் என்ன அமல் செய்வீங்க? அப்போ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காப்பாற்றுவீங்க, தண்ணி கொடுப்பீங்க, அது செய்வீங்கன்னு வச்சுங்க. ஆனால் ரசூல்லாவுடைய மிஷனுக்கு என்ன உதவி பண்ணிடுவீங்க? அல்லாவுடைய அன்சாராக நீங்கள் மாறிட முடியுமா அந்த நேரத்தில்? அந்த நேரத்தில் ஹியூமனிடேரியன் ஏடு வந்து எல்லோரும் பண்ணிருப்போம். இன்றைக்கி காசாவில் முஸ்லீம்களோட எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரங்க தான் அதிகமாக இந்த கிச்சன்ஸ்லாம் செத்தாங்களே, அந்த வேர்ல்ட்ஸ் கிச்சன்லாம், அவங்கெல்லாம் யார்? முஸ்லீம்களா? முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். இன்னும் அந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு தான் உள்ளே போய் உதவி செய்கிறதுக்கு அங்கே தடை இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த அமல் வந்து நீங்கள் எல்லா காலத்துலேயுமே செய்யலாம். இந்த அமல் எந்த அமலை வந்து ரசூலா சொல்கிறாங்க? இந்த 6 நடக்கிறதுக்கு முன்னாடி அமல் செஞ்சுருங்க. இப்போ எந்த அமல் சொல்கிறாங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க, ஹவுலுல் கௌசரில் என் கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ அது என்ன சொல்கிறேன்? மேற்கிலிருந்து சூரியன் உதயம். இப்போ இதெல்லாம் எதில் பார்த்தீங்கன்னா, தஜ்ஜால் வெளிப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிராணி வந்துருச்சுனாலும் இப்போ ஒன்றும் இல்லை. காசாவில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் நடந்திருக்கும், தாவா நடந்து இஸ்லாமிய பிரச்சாரம் எடுத்து சொல்லி குரானை கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்வது, இந்த பணிகள்லாம் நடந்திருக்கும். இப்போ இன்றைக்கி அங்கே நடக்கிறது என்ன? ஒரே பணி தான், உயிரை காப்பாற்றுவது. வேறு எதுவுமே இல்லைங்க. சிங்கிள் பணி தான் இப்போ நடக்குது. அங்கே எங்கே தாவா சென்டர் இருக்கப்போ பயான் கிளாஸஸ் இந்த மாதிரி யாருக்காவது ஒன்று கற்றுக் கொடுக்கறது, தெரியாதவர்களுக்கு நாலேஜ் கொடுக்குறது, இது மாதிரியான ஏதோ பணி நடக்குதா? இல்லை. அப்போ என்ன போயிடுச்சு? அவங்க கிரவுண்டு காலி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், போதும் பேப்பர் வாங்கிட்டான்ல, இதுக்கப்புறம் இன்னும் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வேண்டாம். அவங்களது அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க கணக்கு வேறன்னு வச்சுங்க. அவங்க வந்து நம்ம ஏதோ அதிர்ஷ்டசாலி மாதிரியும் அவங்க வந்து பேப்பர் போட்டு அப்படி நமக்கு இன்னும் தவணை இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ எக்ஸாம் வச்சா, அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும், அதுக்கு அவங்களுக்கு என்ன கொஸ்டின் பண்ணணும், அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலையில் அமலில் இருந்தாங்க, அப்போ அவங்க எவ்வளோ செக்குலர் மைண்டடாக இருந்தவன் இன்றைக்கும் அவன் செத்தும் போயிருப்பான், செக்குலராகவும் போயிருப்பான். அவனுக்கு அந்த மைண்ட் செட்டே இருந்திருக்காது. அவன் வந்து அந்த காலத்துலேருந்தே எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, ஆரம் தானே கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது, இப்படி பேசுகிறோம். ஏன்னா அது இருந்திருப்பான்ல லோக்கலில், அங்கேயும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தின்னு போட்டு இருக்கிறது தானே. அதான் அமெரிக்கா வருது, பாலம் கட்டி கொடுக்குது, பிரிட்ஜு கட்டு தருது, கரண்ட் அவங்க தான் கொடுத்தாங்க, ட்ரெயின் அவங்க தான் போட்டாங்க, அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்திட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டு பேசுகிறவனு இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். நம்ம அந்த ஆன்டி நேஷனல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதிலே இன்னொரு விஷயமும், இன்னொரு ஹதீஸும் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணி பாருங்கள். 3 அடையாளங்கள் தோன்றிவிட்டால் முன்பே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நன்மை ஏதும் செய்திராத எந்த மனிதருக்கும் அந்த நேரத்தில் கொள்ளும் இறை நம்பிக்கை பயனளிக்காது. 3 அடையாளங்கள். ஒன்று, ஆல்ரெடி ஈமானில் இருக்கணும். ஒன்று, அப்படி சரி ஓகே ஈமானை தேடுற முயற்சியில் இருந்து அப்போ தான் ஈமானு கிடச்சிருக்கு, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இந்த இடத்துல இந்த 3 வந்துருச்சா பிரச்சனை இல்லை. அல்லது ஈமான் கொண்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு, ஒரு 20 நாள் ஆச்சு, உள்ள ஒரு 6 மாதம் ஆச்சு, ஒரு 1 வருஷம் ஆச்சு, அவனுக்குன்னு ஒரு தாவாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, புரியுதா? அங்கே வந்து அவனுக்கு தாவாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்படி இருக்கிறவனும் என்ன ஆயிருக்கான், அவன் வந்து தப்பிச்சிருவான். இது ரெண்டும் இல்லாமல் ஒன்று ஈமானை நோக்கி ட்ராவலும் பண்ணல, அல்லது ட்ராவல் பண்ணி கிடச்ச ஈமானை வச்சு அங்கேருந்து அவன் தாவாவுக்கும் ட்ராவல் பண்ணல, இது ரெண்டும் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைமில் மேற்குலேருந்து சூரியன் உதயமாயிருச்சு, தஜ்ஜால் வந்துட்டான், அப்புறம் இந்த பூமியில் பிராணி வந்துருச்சு. இப்போ இந்த 3ல் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அமல் பயன் தராதுங்கிறேன்.
இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இது உலகம் மொத்தத்துக்கும் எடுத்துக்கூடாது. இப்போ ரசூலா இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அமல்கள் செய்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கும்போது இது 3க்கு அப்படின்ட்டு, இது ஸ்பெசிஃபிக்காக ஜெருசலத்துக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜெருசலமில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தாவா லான்ச் பண்ண முடியுமா? ஹமாஸ் மாதிரி ஒரு ஹமாஸ் மாதிரியோ அல்லது வேற ஒரு அமைப்பு மாதிரியோ அல்ல வேறு ஏதோ ஒரு அமைப்பு, ஜமாத் இஸ்லாமி ஏதோ ஒரு அமைப்பு, புதுசாக ஒரு அமைப்பு, ஒரு டிஎன்டிஏ ஏதோ ஒரு அமைப்பு தப்லீக் ஜமாத் உருவாக்க முடியுமா? இன்றைக்கி அங்கே போய் பதிவு செய்கிறோம், நாங்கள் ஒரு தாவா சென்டர் ஆரம்பிக்க போகிறோன்னா முடியுமா? புரியுங்களா? இப்போ நீங்கள் வந்து அங்கே துனியாவுக்காகவும் மறுமைக்காகவும் அங்கே நேரம் ஒதுக்க முடியுமா? அங்கே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, மறுமைக்காக மட்டும்தான் இப்போ ஒதுக்க முடியும். துனியா நீங்கள் நினச்சாலும் கடை திறக்கிறது கடை இல்லையா? எங்கே போவீங்க துனியாவுக்கு? உங்களுக்கு எந்த எக்ஸாம் வைப்பான்ல உங்களுக்கு? ஆல்ரெடி உங்கள் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நான் 3 வருஷம் முன்னாடி கடை வச்சுருந்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போயும் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா மாறும். இந்த 3 அடையாளத்துக்கு அப்புறம் பயன் தராது, 6 அடையாளத்துக்கு அப்புறம் பயன் தராதுன்னா அது ஜோன் கனெக்டடு. அது மேபி ஜெருசலமை குறித்து ரசூல்லா சொல்லியிருக்கலாம், மேபி அரபுகளை குறித்து சொல்லியிருக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவிலும் அதான் சொல்கிறாங்க, இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் திடீர்னு உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானம் வெளிப்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஈமான் வந்து முழிச்சிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற காலகட்டங்களில் நீங்கள் வீண்லேயும் விளையாட்டுலேயும் கூத்தடிச்சுலையும் கழிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கேரளாவில் ஒரு படம் ஒன்று வந்துச்சுல, 2017 19 ஒரு படம். அதில் வந்து என்ன எவ்ரி ஒன் இஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த படத்துடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, சும்மா ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தவங்க, அப்படி விளையாட்டாக சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மீட்பு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அது எல்லோரும் செய்வாங்க. அன்றைக்கி வந்து சோஷியல் ஒர்க் பண்ணாதவன் தான் ஆக கேடு கட்டவனாக இருப்பான். பயங்கரமான கஞ்சம் கூட என்ன பண்ணுவான், வந்து என்ன பண்ணுவான், அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் வந்திருக்கவே மாட்டான். அவன் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நின்று அவன் எல்லாத்துக்கும் பிடிச்சி சப்ளை பண்ணிட்டுருப்பான். வேறு வழி வேலை இல்லை அவனுக்கு, இருக்கிறது ஒரே வேலை தான். அப்போ அது செஞ்சே தான் ஆகணும். அப்போது அவன் வீட்டில் 4 பணம் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஈமான் ஆக்டிவேட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த ஈமான் வந்து அல்லா இடத்துல வந்து பெருசாக அதுக்கு வந்து வெயிட் இருக்காது. இப்போ நார்மல் லைஃப் இருக்கும்போது இப்போ நினச்சா நாம் வந்து உலகத்துடைய அந்த இன்பங்களில் வந்து நேரத்தை கழிக்க முடியும். அதே சமயம் இந்த மாதிரியான அல்லாவுடைய தீனுக்கான பணிகள்லையும், அதாவது இன்றைக்கி இங்கே பொறுத்த வரைக்கும் கல்வியை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற பணி. இப்போ இதுக்கு எந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து எது நற்செயல். அப்போ இந்த நற்செயலை தான் ரசூல்லா குறிப்பிடுறாங்க. மற்றபடி இது வந்து தொழுகையோ நோம்பையோ ஜக்காத்தையோ ஹஜ்ஜோ கிடையாது. அது ஒவ்வொருத்தனும் எங்கே இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். காதாவில் சாப்பாடே இல்லைனாலும் நீங்கள் நோன்பு வச்சு தான் ஆகணும். சஹருக்கும் ஒன்றும் இல்லை, இஃப்தாருக்கும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை தான். அப்போ நோன்பு தான் அது. ரம்ஜான் மாதம் வந்துச்சு, அவங்களும் நோன்பு வச்சாங்களா? எல்லோரும் பார்த்தோம்ல, எல்லோரும் நோன்பு வச்சாங்க. அவங்களும் வெளியே ரோட்டில் நின்றுட்டு இது பண்ணாங்க, தராவி தொழுதாங்க. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு. அப்போ பள்ளிவாசல் வைக்கும்போது அங்கே ஸ்பீக்கர் கேட்டிருப்பாங்கள்ல, அப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ வந்து பள்ளிவாசலுக்கு அதின்னு இருக்கிறது என்ன இருக்குது? இப்போ வீட்டில் எங்கேயும் போக முடியாது. லாக்டவுனில் எப்படி போர் அடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தே ஆகணும். இப்போ இருக்கிற ஒரே ஒரு மனிதன்கிறது தனியாக அவனால் வாழ முடியாது. அப்போ சமூகமாக வாழ்ந்து அவனுக்கு பழகியாச்சு. அப்போ தனிமை உங்களுக்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்களே என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு கணிசமான நேரத்தை பொருளாதாரத்தை அல்லாவுடைய தீனுக்காக நம்ம இப்போவே ஒதுக்கி வச்சிடணும். இல்லைன்னா அந்த ஈமானு பயனளிக்காத. ரசூல்லா தான் சொல்கிறேன். இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு நீங்கள்லாம் திடீர்னு இஸ்லாமிய பற்றாளர்களாகவும் மனித நேயர்களாகவும் மக்களுடைய பசியை போக்குபவர்களாகவும் மக்களுடைய துயரை துடைப்பவர்களாகவும் இந்த திடீர் தெரசாக்களாகவும் திடீர் எம்ஜிஆர்களாகவும் நீங்கள் மாறி உங்களுடைய ஈமான் வந்து நீங்கள் காமிச்சு இப்போ பாரு எல்லாம் எவ்வளோ இக்கட்டான நூல். இக்கட்டில் எவன்டா, எல்லாரும் செய்வான்டா. வயநாட்டில் போய் பார்த்துருப்பேன் தெரியும், எச்சகையில் காக்கா ஓட்டாதவெல்லாம் சோறு கொடுத்துருப்பான்.